ஹலோ மக்களே, 6th எபிசோடுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நருட்டோ டீம் வந்து ஒரு பூனையை பிடிக்கிறதுக்காக போகுது. கஷ்டப்பட்டு பிடிச்சி அவங்க ஓனர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹொக்காகே வந்து உங்களுக்கு ஒரு குழந்தைய பராமரிக்கிற மிஷின் கொடுக்குறோன்னு சொன்னோடனே எங்களுக்கு உண்மையான மிஷினை கொடுங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ சண்டை போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ABCDன்ற 3 மிஷின் இருக்குது. A வந்து ஹொக்காகே, B வந்து ஜொனின், C வந்து சுனின், D வந்து சுனின் சொன்னோடனே காசு கொடுத்துட்டு போகிறாங்க. காசு கொடுத்த உடனே நருட்டோ வந்து கோவமாகி உட்காந்துக்கிட்டேன். எங்களுக்கு உண்மையான மிஷின் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓகே டாசுனாவை நீங்கள் பாதுகாத்துட்டு அவங்க வீட்டில் போய் விடணும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி கிழவனையா பார்த்துக்கணும் சரின்னு சொல்லிட்டு போன உடனே நடந்தே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இதிலலாம் இருக்க மாட்டாங்களா, அவங்க வந்து லேண்ட் ஆஃப் வாட்டர், லேண்ட் ஆஃப் விண்ட், லேண்ட் ஆஃப் சாண்ட், லேண்ட் ஆஃப் ராக்கு, இந்த 5 நேஷன்ஸுக்கும் ஒரு ஹொக்காகே, ரைக்காகே, மிசுக்காகே, ஹொக்காகே, மிசுகாக்கே இவங்க தான் நம்ம இவங்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேருந்து ஒருத்தைய வந்து டக்குன்னு கக்காஷியை லாக் பண்ணி கக்காஷியை கொண்டுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து நருட்டோவை காப்பாற்றிட்டு டாசுனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வராங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கக்காஷி 2 பேரையும் வந்து பிடிச்சிட்டு பார்த்தா அது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு. பார்த்த உடனே நீ ஏன் இப்படி பண்ணல, நருட்டோவை பார்த்து சொல்கிறேன், நீ ரொம்ப நருட்டோ நீ எப்படியும் நல்லா சண்டை போடலன்னு சொன்னோடனே சாஸ்கேயை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறேன். அப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நோட்டீஸ் பண்ணேன், வெயில் காலத்தில் எப்பட்றா அங்கே தண்ணி இருக்குன்றதை நான் நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படி நடந்துட்டு வந்துட்டேன். எதுக்கு நீ கண்டுபிடிக்கல, அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்காகவே நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சாக்குரா அப்பாடா அப்படின்றா, நருட்டோ என் கையில் குத்தியிருந்த விஷத்தை நான் குத்திடுவேன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் பயப்படாமல் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக போனால் செத்துருவேன் நருட்டோன்னு சொல்லிட்டு கக்காஷி உன்னிப்பாக பார்க்குறேன். அது 9 tails ஃபாக்ஸோட சக்கரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் ஆளுங்கன்னா செத்துட்டாங்க, நீ என்னத்துக்கு இருக்க அப்படின்னு சொல்கிறேன். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் இறங்கினா தான் சரியாக வரும்னு இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை, see you, support.